வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. தொழு இந்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய சித்ரா பௌர்ணமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தொழு இந்தானில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய சித்ரா பௌர்ணமி திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேல் மிக பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் இவ்வாண்டும் சித்ரா பௌர்ணமி திருவிழா நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் திரண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு அளவில் பேர் புகழ உள்ள ஒரு சிறப்பான கோயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பில் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் சித்திரை பௌர்ணமி திருவிழா சிறப்பான முறையில் கொண்டாடப்படுறது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடளவில் இல்லாமல் வெளியூர்லேருந்து கூட நிறையா மக்கள் இங்கே அலை போல் திரண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா நாடு எடுத்துக்கிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவேறு வகையான இனம், பல வகையான நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயம், ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான கலாச்சாரம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி வந்து ஒரு மினி தைப்பூசம் சொல்லுவாங்க. தொழில்நுட்பில் எடுத்துக்கிட்டால் நாடு அளவில் வந்து அலை போல் மக்கள் வந்து கெடாலிருந்து ஜோஹோர் வரைக்கும் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி லேபர் டே. அந்த வகையில் சிறப்பான முறையில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வகையில் நாட்டின் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அம்மார் ஜாயிட் அமிடி சார்பாக இந்த ஆலயம் நிர்வாகமும் சரி, நம்ம தொழில்தான் இந்து சங்கமும் சரி, என்ஜிஓஸ் சரி, எல்லாத்துக்கும் இந்த வகையில் வந்து சிறப்பான பாராட்டு நான் கூறுகிறேன். நான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்பாடு சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கு. மக்களும் சரி, இளைஞர்களும் சரி சிறப்பான முறையில் செயல்பட்டு ஒழுக்கமான முறையில் கட்டுக்கோப்பான முறையில் வந்து நம்ம சித்திரை பௌர்ணமி திருவிழா சிறப்பான முறையில் தொழில்நுட்பில் கொண்டாடப்படுகிறது. இந்த வகையில் நாட்டின் துணை பிரதமர் சார்பாக எல்லாத்துக்கும் மனமான வாழ்த்துக்கள். மலேசிய திருநாட்டில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆலயங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. சித்ரா பௌர்ணமி திருவிழா அன்று விடியற்காலை 4:30 மணி தொடங்கி ஆலயம் பால்கொடும் இடத்தில் வைபவம் நடைபெற்றது. விடியற்காலை 5 மணி தொடங்கி காலை 7 மணி வரை சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிக்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு மகா அபிஷேகம், நண்பகல் 12:01 மணிக்கு மகேஸ்வர பூஜையை தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு ஆலயத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் வந்து சன்னாசி, அப்பா பேர் வந்து குருவாலு. நாங்கள் வந்து தஞ்சுரம் தந்து வந்திருக்கிறோம். இந்த முருகனை வழிபட வந்திருக்கிறோம். ஆனால் லீவுனால பொதுமக்களுக்கு சரியான கூட்டமாக இருக்குது. ஆனால் நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு. நாங்கள் வந்து வருஷம் இந்த திருவிழாவுக்கு வருவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து லீவுனால பொதுமக்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் கடைகள்லாம் வியாபார கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாம் வசதி இருக்குது இந்த கோயிலில், ஒரு பிரச்சனை இல்லை. என் பேர் சுமதி, எங்கள் அப்பா பேர் வந்து சந்தனன். ஓகே, நாங்கள் வந்து இங்கே வருஷம் கடை போடுவோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக நல்லா இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வியாபாரிக்கும் கடை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட எல்லாருக்கும் கடை கொடுத்துருக்காங்க. நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம். அநேக பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் திரளாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க கூட்டம். நாங்கள் சரிநாங்கள் நாங்கள் எல்லாருமே வியாபாரிங்க எல்லாரும். ஒட்டுமொத்த வியாபாரி இங்கே தான் இருக்கோம். உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அடிப்படை தேவை எல்லா விதமான பொருளும் இங்கே இருக்குது. மக்கள்கள் ரொம்ப வற்றாத ஆதரவு கொடுக்காங்க. முருகப்பெருமானை சந்திச்சுட்டு அப்படியே எங்களுக்கும் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வேண்டுதல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் மேலுக்கு எங்களை வந்து ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி வந்து இந்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நிறையா மக்களுங்க வராங்க. ஜெண்டர் டாய்ஸ் தேட்டர் இருக்காங்க, ஊத்தான் மிதிலைத்தான் இருக்காங்க, பாகாண்டத்தோடு இருக்காங்க, நிறையா தமிழ் இந்தியன்ஸ் இருக்காங்க. சொன்னோமா அவ்வளோ பேர், நேற்று ராத்திரின்னு சொன்னோமா அவ்வளோ கூட்டங்கள், காவடி எல்லாம் எடுத்தாங்க. இன்றைக்கும் இந்த காலையிலையும் பார்த்தோமா 4 மணிக்கு நம்ம இங்கே வந்துட்டோம். சரியான கூட்டங்கள், நல்லா காவடி பால்குடம் எல்லாம் சிறப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மக்களுங்கள் இந்த இடத்துக்கு வந்து வேண்டுதலை வந்து நல்லா செஞ்சு சிறப்பாக போய்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி டெம்பிள் வந்து நல்லா மிந்தி பார்த்தோமா க்ரௌடு இருக்கும், அப்படியே டைமும் ரொம்ப எடுக்கும். இப்போ வந்து சுமூகமாக பாலுக்கு வணக்கம்
வந்து அப்படியே போடுற மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதேமாதிரி மக்களுங்களை வந்து குப்பைலாம் வந்து கரெக்டாக எல்லாம் சிஸ்டம்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் கமிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இன்னும் அந்த கடைலாம் இருக்குது, ஒன்றும் போய் பார்க்கல. இனிமேல் தான் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும். ஸோ மித்தபடி ஒன்றும் இல்லை. பார்த்திபன் ராஜேந்திரா. நாங்கள் ரவாங்கலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வருஷம் எங்கள் குடும்பத்தோடு வந்து இங்கே பால்கோட்டை எடுப்போம். இதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பால்கோட்டை எடுத்துட்டோம். காலையிலேயே வந்து இந்த வருஷம் வந்து இங்கே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது இங்கே வந்து செய்கிறது. அதே மாதிரி நாங்கள் இன்னும் வருங்காலத்துலேயும் துருசாக வந்து நம்ம வந்து பால்கோட்டை எடுக்கணும்னு ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் 2 வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்திருக்கேன். கூட்டம் அதிகமான கூட்டமாக இருக்குது, சரியான கூட்டம். வெயில் மக்கள் இந்த வர வெளியூர்லேருந்துலாம் நிறையா பேர் வந்திருக்காங்க. கேஎல் எனக்கு தெரிஞ்சு கேஎல் பஸ்ஸாக வந்திருக்காங்க. கேஎல் சம்பான் நிறையா பேர். கூட்டம் அதிகமான கூட்டம், நடக்கக்கூட வசதி இல்லாமல் நெருக்கடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. கோயில் உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம். மக்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்குது வெயில் காரணமாக. ஆனால் மழை வருமானு தெரியல. மக்களோட வேண்டுகொள்கிறேங்க எல்லாம் நல்லா அமையணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் கிருஷாலினி. நாங்கள் வந்து கிளாங்லேருந்து வந்திருக்கிறோம் ஃபேமிலியோட. எங்கள் அப்பா அம்மாவோட நான் வந்திருக்கிறேன். இந்த முருகன் கோயிலில் நான் 3வது முறையாக வரேன். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன். தெலுக்கின்தான் மாவட்டத்தில் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இது. ஸோ இங்கே வந்துட்டு போகும்போது எங்கள் மனநிலை ரொம்ப சுபிட்சமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த திருநாளில் எல்லோரும் வந்து பங்கெடுத்து முருகனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 66 வருஷம் கழித்து இந்த துளையந்தான் சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கேன். 4 வயசு வரைக்கும் நான் இங்கே தான் வளர்ந்து வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ எனக்கு இந்த தடவை முருகர் என்னை அழைப்பு கொடுத்து அவ்வளோ நாள் கழித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவரை பார்த்ததில் எனக்கு மிக மகிழ்ச்சி. எனக்கு இது என்னோட ஒரு கனவு, இங்கே வரணும் அப்படின்னு. இந்த வயசில் நான் வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் இயர், முதல் வருஷம் நான் இந்த துளையந்தான் சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரியான க்ரௌடு, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மினி தைப்பூசம் மாதிரி இருக்குது. இதனிடையே காலை 7:30 மணி தொடங்கி காவடிகள் பால்குடம் ஏந்திய பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் மாலை 4 மணி அளவில் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிக்கு மகா அபிஷேகமும் மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. கடந்த ஒரு 30 வருடங்களாக நான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எப்பயுமே வந்துட்டு வருடம் நான் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த முருகரை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அருள்கிறோம். இங்கே வந்தால் முருகனுக்கு வந்து நல்ல அருள் கிடைக்கும், நல்லதாக நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அனைவரும் வந்து பயன்படுங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னுமே சொல்லுங்க, எல்லோரும் வாழ்க. பேராவில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் அழிவு திரண்டு வந்து ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்து சுவாமியின் அருட்கடாட்சத்தை பெற்று சென்றனர். இவ்விழாவிற்கு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் சிறப்பு வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.